நம்ம பிராட்வே மாலில் சரி அங்கெல்லாம் வந்து படம் முடிச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஃபுட் கவுண்டருக்கு போனோம். ஃபுட் கவுண்டருக்கு போயிட்டு வேணுங்கிறலாம் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணோம். அதாவது நான் இது வரைக்கும் பர்கரில் வந்து சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி நான் வெளியே போயிட்டு எந்த ஐட்டம் வாங்கினாலும் அந்த சிக்கன், மீன், மட்டன் அந்த மாதிரி ஐட்டம் வந்து பெருசாக வாங்க மாட்டேன். ஏன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் ஓகே. ஃபஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி போயிட்டு அந்த சிக்கன் அங்கே போயிட்டு இந்த பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த காம்போ இது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த க்ரீமி வெஜ் பாஸ்தா அதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரீமி வெஜ் பாஸ்தா வந்து நல்லா இருந்துச்சு. என்னன்னா அந்த டேஸ்ட் வைஸில் ஓகே, பட் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து க்ரீமி வெஜ் பாஸ்தா வந்து அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் 2 ஐட்டமே வாங்கினதில் ஓகே, அந்த ரேட்டுக்கு ஒர்த்தபுளாக இருந்துச்சு. அதுவும் பிராட்வே மாலில் இந்த அளவுக்கு வந்து ஃபுட் கவுண்டரில் ரேட் கம்மியாக கிடைக்கும்னா நீங்கள் அங்கே போயிட்டு சும்மா ஜஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மினிமம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அது வந்து டேஸ்ட் ப்ரோ இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்.